மச்சான் காலேஜ்லயும் ஒண்ணா இருந்தோம், கம்பெனிலையும் ஒண்ணா இருக்கும். இந்த லைனே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சரியா? நம்ம எப்பயுமே பிரியவே கூடாது. எந்த அந்நிய சக்தியும் நம்மளை பிரியக்கூடாது. நம்ம எப்பவுமே ஒன்னா இருக்கும்டா. ஒண்ணா இருக்கும். டேய் எனக்கு ஒரு ஐடியாடா. சொல்லுங்க மச்சான். நம்ம ஆபரேட்டர் பசங்களாம் சேர்ந்து ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணா என்ன? பண்ணிடலாம்டா. ஏய் உங்க 2 பேரும் ட்ரைனிங் முடிஞ்சிச்சுல்ல, அதனால உங்களை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஏய் அச்சய், உங்க மேனேஜர் ஏதோ உங்ககிட்ட பேசுமா, அதனால கூப்பிட்டுருக்காரு. டேய் மச்சான், என்னடா நம்மளுக்கு பிரிக்க பாக்குறானுங்க? நீனா மச்சான் அதுக்கெல்லாம் கவலைப்படுங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எந்த அந்நிய சக்தியும் நம்மளை பிரியக்கூடாது. நான் போய் என்னன்னு பேசிட்டு வரேன், கவலைப்படாது. சரிடா. சார் மாற்றா என்ன மட்டும் மாற்றாது, என் ஃப்ரெண்டையும் சேர்த்து மாற்றுங்க. தம்பி அதெல்லாம் முடியாதுப்பா, நீ நல்ல பெர்ஃபார்ம் இருக்க, அதனால என்பில மாத்தி போட்டிருக்கேன். 2000 எக்ஸ்ட்ரா சம்பளம் வர உனக்கு. அது மட்டும் இல்ல மாசத்துக்கு 2 நாள் லீவ் இருக்கு உனக்கு. அப்படியா? ஓகே சார். டேய் மச்சான், என்னடா பேசிட்டியாடா? என்னடா சொன்னாரு? இல்லை மச்சான், நானும் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு என்னமோ நம்ம பிரியர் தான் கரெக்டுன்னு தோணுது. டேய் என்னடா சொல்ற? இல்லை மச்சான், நீயே யோசிச்சு பாரு. நீ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருப்பேன், நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருப்பேன். உனக்கு தெரிஞ்சதை நீ எனக்கு சொல்லிக் கொடுப்பேன், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். 2 பேரும் ஒரே கம்பெனில தான் இருக்கோம். நான் பார்க்காம போக போறோம் சொல்லு. டச்ல இருப்போம் மச்சான். சரிடா. 1 month later. என்னடா மச்சான் நம்மள இப்படி பிரிக்க பாக்குறாங்க? டேய் நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? இப்ப நான் அந்த டிபார்ட்மெண்ட் போனேன்னா அங்க கத்துக்கிறது உனக்கு சொல்லி தர போறேன், நீ கத்துக்கிறது எனக்கு சொல்லி தர போற. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நம்ம எங்க பிரிய போறோம்? எப்படி இருந்தாலும் நம்ம இந்த கம்பெனில தான்டா இருக்க போறோம். புரியுதா? டச்ல பண்ணா. சரிடா மச்சான்.